ஹாய்! எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்ல ரொம்ப நாளா இந்த அமுல் சீஸ் பிரெட் சும்மாவே இருக்கு. அத பார்த்தோன்னே தான் பிரெட் செய்ற ஐடியாவே வந்துச்சு. நான் இதுவரைக்கும் மெய்தால பிரெட் பண்ணியிருக்கேன், பன் பண்ணியிருக்கேன். அதே மாரி கோதுமை மாவுல பன் பண்ணியிருக்கேன். எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு. ஆனா இந்த கோதுமை மாவுல செய்ற பிரெட் மட்டும் சரியா வந்ததே இல்ல. இது என்னோட 3rd அட்டெம்ப்ட். இந்த அட்டெம்ப்ட்டும் ஃபெயில் தான். காலையிலே டோ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ப்ரிப்பேர் பண்ணும்போதே ரொம்ப ஹார்டா இருந்துச்சு. சரி ஓகே. அப்புறமா பார்த்துக்கலான்னு வச்சுட்டு போயிட்டேன். பேக் பண்ற அந்த 1 செகண்ட் முன்னாடி வரைக்கும் இத பேசாம சப்பாத்தி மாரி உருட்டிறலாமா? இல்ல நான் மாதிரி ஏதாவது செஞ்சிரலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனாலும் ஏதோ ஒரு மூலையில ஒரு வேளை நல்லா வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள வச்சு மூடிட்டேன். ஆஸ் யூசுவல் பிரெட் ரொம்ப டென்ஸா வந்திருந்துச்சு. ஏன்னா நம்ம டோ தான் ரொம்ப ஹார்டா இருந்துச்சு அதனால. என் பையன் டே டைம்ல ஒரு 1 மணி நேரம் தூங்குவான். அந்த டைம்ல தான் நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் யோசிச்சேன் பேசாம 1 மணி நேரம் தூங்கியாவது எந்திரிச்சிருக்கலான்னு. ஆனா என்ன பண்றது? அவன பார்க்கும்போதெல்லாம் நம்ம ஆர்வத்த கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. ஏதாச்சும் செய்யுன்னு அவன் நம்மள கூப்பிடுற மாதிரியே இருக்கு. அதே நேரம் இந்த அவன பார்க்கும்போதெல்லாம் பெரிய பேஸ்ட்ரி செஃப் லெவலுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவேன். இன்னைக்கு ஏதாச்சும் செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு வெறி வந்துரும். ஆனா இந்த பிரெட் பக்கம் இனி கொஞ்ச நாளைக்கு வரவே கூடாது. ஃபர்ஸ்ட் 2 டைம் கோதுமை மாவுல பிரெட் செஞ்சப்பயும் யாரும் சாப்பிடல. நான் அத என்ன பண்ணுவேன்னா, பிரெட்ட குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிட்டு அது கூட ஜாம் இல்லன்னா நட்டெல்லா வச்சுட்டு, அது கூட பட்டர், சீஸ்லாம் போட்டு மைக்ரோவேவ்ல 30 செகண்ட் வச்சுட்டு எடுத்துருவேன். அது சாப்பிட நல்லா தான் இருக்கும். ஸ்வீட் கிரேவிங்ஸ் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன். நான் மட்டும் தான். பட் என்னைக்காச்சும் இந்த கோதுமை மாவு பிரெட்ட ஒழுங்கா செய்யணும். செய்யற அன்னைக்கு மறக்காம ரெசிபி ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்ச மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.